அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற அரசாணைக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் ஆகம விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. கடந்த 2006ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் பயிற்சி பெற்ற இந்து மதத்தை சேர்ந்த எந்த சாதியினர் வேண்டுமானாலும் அர்ச்சகர்களாக நியமிக்கப்படலாம் என்று அரசாணை வெளியிடப்பட்டது. இந்த அரசாணையை எதிர்த்து ஆதிசைவ சிவாச்சாரியார்கள் நலச்சங்கம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் தமிழக அரசின் அரசாணைக்கு இடைக்கால தடை விதித்தது. இந்நிலையில் வழக்கின் இறுதி விசாரணை கடந்த மே மாதம் நடைபெற்று முடிந்து தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. இந்த வழக்கில் தீர்ப்பு வழங்கியுள்ள உச்சநீதிமன்றம் கோவில்களில் அர்ச்சகர்களை நியமிக்கும் விஷயத்தில் ஆகம விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டுமே அர்ச்சகர் ஆகலாம் என்று உச்சநீதிமன்ற தீர்ப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தால் அதனை திமுக எதிர்க்கும் என டி.கே.எஸ். இளங்கோவன் தெரிவித்துள்ளார். இந்த பயிற்சி அர்ச்சகர்களுக்கான பயிற்சி ஆகம விதிகளின்படி வழங்கப்பட்டுள்ள பயிற்சியை தவிர ஆகம விதிகளுக்கு முரணாக வழங்கப்பட்ட பயிற்சி அல்ல. எனவே இந்த தீர்ப்பை முழுமையாக பார்த்த பிறகுதான் இந்த தீர்ப்பு சாதிகளை குறிப்பிட்டு ஏதேனும் சொல்கிறதா என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். காரணம், இந்த சட்டமே சாதி ஒழிப்புக்கான ஒரு சட்டமே தவிர ஆகம விதிகளுக்கு எதிரான சட்டம் என்று திமுக கழகம் அதை கொண்டு வரவில்லை. ஒருவேளை இந்த சட்டத்தின்படி ஒரு குறிப்பிட்ட சாதிகள் மட்டும்தான் பூஜாரிகள் ஆக முடியும்னு வந்துச்சுன்னா திமுக அதை எதிர்த்து கட்டாயமாக எதிர்க்கும். அதுதான் எங்கள் நோக்கமே. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற அரசாணைக்கு எதிரான வழக்கில் தீர்ப்பு வந்துள்ள நிலையில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. தலித் மக்கள் உள்ளிட்டு அனைத்து சாதிகளை சார்ந்தவர்களும் அர்ச்சகராக வேண்டும், அர்ச்சகராகலாம் என்று சட்டம் இயற்றியது. அந்த சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கில் தமிழக அரசு இயற்றிய சட்டத்திற்கு புறம்பாக மாறாக ஒரு தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஏற்றுக்கொள்ள முடியாதது. எனவே தமிழக அரசு அன்று இயற்றிய சட்டத்தின் அடிப்படையில் அனைத்து சாதிகளை சார்ந்த அர்ச்சகராகலாம் என்ற அடிப்படையில் மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பை மறுபரிசீலனை செய்வதற்கு ரிவ்யூ பெட்டிஷன் போடுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற அரசாணைக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் ஆகம விதிகளை கடைபிடிக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பு அதிர்ச்சி அளிப்பதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார். அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்பது தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு மிகுந்த அதிர்ச்சியை அளிக்கிறது. இது சமூக நீதிக்கு எதிரான ஒரு தீர்ப்பாகும். தமிழக அரசு உடனடியாக காலம் தாழ்த்தாமல் இதனை எதிர்த்து மேல்முறையீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வற்புறுத்துகிறோம். இது திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியின் போது கொண்டுவரப்பட்ட அரசாணை என்பதனால் இந்த வழக்கை உதாசீனப்படுத்தக்கூடாது. இந்த அரசாணையை காப்பாற்ற வேண்டும், சமூக நீதியை காப்பாற்ற வேண்டும். எனவே தமிழக அரசு இதில் காலம் தாழ்த்தக்கூடாது, மேல்முறையீட்டுக்கு செல்ல வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வற்புறுத்துகிறோம்.